ஹலோ ஃபெல்லோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் நான் ஒரு 5 கம்பெனிஸ் பற்றி உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஃபினான்ஷியல் செக்டரில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நெக்ஸ்ட் அப் சைக்கிளில் எந்தெந்த கம்பெனிஸாக ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிற என்னோட ஐடியாஸை உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இதில் சிலது ஃபேர் வேல்யூ டெரிட்டரி கிட்ட இருக்குது, சிலது கொஞ்சம் அண்டர் வேல்யூடான அட்ராக்டிவான ரேஞ்சில் இருக்குது, சிலது ஸ்லைட்லி ஓவர் வேல்யூடாக இருக்குது. ஸோ இஃப் யூ கெட் ஃபர்தர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மார்க்கெட், இந்த கம்பெனிஸ்லாம் கண்டிப்பாக நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு க்ளோஸாக மானிட்டர் பண்ணிகிட்டே வரக்கூடிய கம்பெனிஸ் தான். அதுக்கு முன்னாடி ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி அண்ட் ரைட்ஸ் இஷ்யூ பற்றி ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அதை பற்றின சில விஷயங்கள் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுறேன். ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங்கோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு, அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அந்த 5 கம்பெனிஸ் என்னங்கிறதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியோட ரைட்ஸ் இஷ்யூ 2025 அரௌண்ட் ஜூலை டைமில் அவங்க ரெக்கார்ட் டேட் செட் பண்ணியிருந்தாங்க. ஃபார் ஈச் 41 ஷேர்ஸ் யூ ஹெல்ட் உங்களுக்கு 10 ஷேர்ஸ் அவங்க ரைட்ஸ் மூலிமா தரேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ரைட்ஸ் இஷ்யூனா என்ன? ஒரு கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைவேட்டாக இருக்கும்போது பப்ளிக்காக லிஸ்ட் ஆகி வராங்களே ஐபிஓ மூலியமா, அவங்க எதுக்காக ஐபிஓ போடுறாங்க? ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணணுங்கிற காரணத்தினால தான் அவங்க அந்த கம்பெனியில் இருக்கிற டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸை டைல்யூட் பண்ணி புதுசாக பப்ளிக்லேருந்து சில ஷேர் ஹோல்டர்ஸை எடுத்துக்கிட்டு அவங்க அது மூலயமா ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணி அந்த கம்பெனியை வளர்க்கறதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. ரைட்ஸ் இஷ்யூங்கிறது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அந்த கம்பெனி கொடுக்குற ஒரு ரைட். இது அவங்க பெரும்பான்மையான டைம் ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபண்ட்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத கண்டிப்பாக as a ஷேர் ஹோல்டர் நம்ம மானிட்டர் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி 230 rupees per ஷேருங்கிற ஒரு ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் ஃபார் ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து ஷேர் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 260-270 rupees கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போவுமே கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் ஒரு பாயிண்டில் ரைட்ஸ் இஷ்யூ கீழெலாம் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி போச்சு, கண்டிப்பாக எங்கே அட்ராக்டிவான ஒரு ஜோனில் தான் இருக்குங்கிற மாதிரி அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஏன்னா அவங்க 400 crores இந்த ரைட்ஸ் இஷ்யூ மூலிமா ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதில் ப்ரொமோட்டர்ஸும் ஃபுல்லாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ப்ரொமோட்டர் இஸ் ஆல்சோ அ ஷேர் ஹோல்டர். ஸோ அவங்கக்கிட்ட 46% 50% இருக்குன்னு வச்சுப்போம் ஒரு கம்பெனியில். அவங்களுக்கும் இதே என்டைட்டில்மெண்ட் ரேஷியோவில் ஷேர்ஸ் கிடைக்கும். ஸோ கம்பெனி இஸ் ஃபர்தர் டைல்யூட்டிங் த டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ். அது ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் சைன் தான். பட் அவங்க இந்த ஃபண்ட்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணாங்கன்னா, இந்த 400 கோடியை கரெக்டாக யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த கம்பெனி இன்னும் பெட்டர் பிளேசஸ்க்கு போக வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இல்லை இது ரிஸ்க்குன்னு நினச்சோன்னா பார்ட்டிசிபேட் பண்ணாமல் நம்ம ஏற்கனவே வச்சுருக்க ஷேர்ஸும் கிவ் அப் பண்ணிவிட்டு செல் பண்ணிவிட்டு போயிடலாம். ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி அவங்க இந்த ஃபண்ட்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்கங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் இந்த ரைட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். இது எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சில கம்பெனிஸ் வந்து ஒரே ஃபேஸ்லேயே வந்து அந்த ரைட்ஸ் இஷ்யூவை முடிச்சிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க 230 rupeesன்னு சொல்கிறாங்களே, பேங்க் அக்கௌண்ட் மூலிமா நீங்கள் இந்த ரைட்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த பேன் நம்பரில் என்னெல்லாம் டிமேட் அக்கௌண்ட் இருக்கோ, உங்ககிட்ட எவ்வளோ ஷேர்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஷேர்ஸ் வரணும்னு அவங்க இந்த என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ வச்சு கால்குலேட் பண்ணி நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் அனுப்புகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஷேர்ஸ் கொடுப்பாங்க. பட் அந்த அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ்க்கு நீங்கள் 230 rupees per ஷேராக பே பண்ணணும். ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி இந்த ரைட்ஸ் இஷ்யூவை 2 ஃபேஸாக பண்ணுறாங்க. ஸோ பார்ட் ஏல வந்து 115 rupees மட்டும் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. மறுபடியும் அவங்க ஒரு ரைட்ஸ் செட்டில்மெண்ட் பார்ட் 2 கொண்டு வந்து 115 rupees உங்ககிட்ட லேட்டர் ஸ்டேஜஸில் வாங்கிப்பாங்க. இப்போ நீங்கள் போய் உங்கள் brokerage அக்கௌண்ட்டில் போய் ட்ரேடி பாருங்கள், SSFLPன்னு ஒன்று இருக்கும். ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஃபினான்ஷியல் லிமிடெட் ரைட்ஸ் இஷ்யூவோட ஒரு ஷேர் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அது அரௌண்ட் 120, 115 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அது ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஷேர் ப்ரைஸ் எப்படி மேலேயும் கீழேயும் போயிட்டுருக்கோ, அந்த ரைட் செட்டில்மெண்ட்டோட ப்ரைஸும் மேலேயும் கீழேயும் போயிட்டுருக்கும். ஸோ பார்ட் ஏ இஸ் ஆல்ரெடி ட்ரேடிங் இந்த மார்க்கெட். நீங்கள் பார்ட் ஏல பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா பார்ட் பியில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அன்லெஸ் யூ பை பார்ட் ஏ ரைட் என்டைல்மெண்ட் ஷேர்ஸ் இந்த மார்க்கெட். நீங்கள் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் பார்ட் பிக்கு நீங்கள் அதை வச்சு அப்ளை பண்ணலாம். பார்ட் பியில் நீங்கள் எவ்வளோ SSFLP ஷேர்ஸ் வச்சுருக்கீங்களோ அவ்வளோ ஷேர்ஸ் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியோட ரைட் செட்டில்மெண்ட் இந்த மாதிரி 2 ஃபேஸில் போகுது. சில கம்பெனிஸ் ஒரே ஃபேஸில் முடிச்சிருவாங்க. பட் திஸ் என்டையர் ரைட்ஸ் இஷ்யூ இஸ் ஃபார் தெம் டு ரைஸ் ஃபண்ட்ஸ். ஐ ஹோப் ஐ வாஸ் கிளியர். இது எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத நான் நிஜமாலே ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி அந்த பார்ட் பி கூடுவாங்களே அப்போ ஒரு லைவ் டெமோவே உங்களுக்கு காட்ட ட்ரை பண்ணுறேன். உங்கள் பேங்க் அக்கௌண்ட் மூலியமாகவே போய் நீங்கள் இது ஈஸியாக அப்ளை பண்ணலாம். இட்ஸ் சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸ். இப்போது ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங்கோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் பற்றி பார்க்கலாம். அவங்களோட இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன் எனக்கு எப்போவுமே ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். ரொம்ப கிளியராக ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங்கோட Q4 FY26ஓட ஸ்னாப்ஷாட் பார்க்கறது விட்டுட்டு நம்ம FY26ஓட ஸ்னாப்ஷாட் பார்ப்போம். பிகாஸ் இந்த என்டையர் ஃபினான்ஷியல் இயரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா இன்னுமே கிளியரர் பிக்சர் கிடைக்கும். அவங்களோட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 21% க்ரோ ஆயிருக்கு கம்பேர்ட் டு FY25. 13,107 crores ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட அசெட் குவாலிட்டி 33 basis points அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்லைட் டிட்டரேஷன் இருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் அசெட் குவாலிட்டி. 1.52% GNPAவும் 1.15% NNPAவும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் இது ரொம்ப கன்சர்னிங்கான ஒரு அசெட் குவாலிட்டிலாம் சொல்ல முடியாது. இட் இஸ் ஸ்டில் ரீசனபிள். அவங்களோட நெட் ஒர்த் 5,060 crores ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 17% இயர் ஆன் இயர் இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க. ஸோ அவங்க புக் வேல்யூ நல்லாவே க்ரோ ஆகிருக்கும் இயர் ஆன் இயர். அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி
பேட் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 943 crores ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 26% அவங்களோட நெட் ப்ராஃபிட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸும் பார்த்தீங்கன்னா 14 basis points 0.14% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 135 basis points 1.35% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் அவங்க இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்காங்க. நிறையா ஸ்டேட்ஸ்குள்ளே இன்னுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மகாராஷ்டிரா, ஒடிஷா போன்ற நிறையா ஸ்டேட்ஸ்குள்ளே இன்னுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே இன்னுமே வேகமாக வளர்ந்துட்டு இருக்காங்க. 39 நியூ பிரான்ச்சஸ் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போது சில இம்பார்ட்டண்டான ஸ்லைட்ஸ் மட்டும் நான் உங்ககிட்ட காமிச்சிடுறேன். அவங்களோட ஜேர்னியில் அவங்க இப்போது 13,107 crores அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. FY 21 to 26 பார்த்தீங்கன்னா அவங்களோட கேகர் 26%. ஸோ 26% இயர் ஆன் இயர் அவங்களோட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் காம்பவுண்ட் ஆகிட்டே வருது. 20% ROE அவங்க FY 26 தான் ஃபஸ்ட்டு டைம் கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங்க்கு ஒரு நல்ல மைல் ஸ்டோன். ஹிஸ்டாரிக்கல் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோன்னா இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஸ்லைட். FY 21 26 வரைக்கும் அவங்களோட நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ், நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ், டிஸ்பர்ஸ்மெண்ட்ஸ், அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட், டோட்டல் இன்கம், நெட் ப்ராஃபிட்லாம் எப்படி வளர்ந்துருக்குன்னு அவங்க க்ளீனாக காமிச்சிருக்காங்க. இந்த என்டையர் ஸ்லைடை பார்த்தாலே அவங்களுக்கு அவங்க பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குங்கிறது புரியும். CAGRக்கும் தனியாக ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. அவங்க அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் லாஸ்ட் 5 to 6 இயர்ஸாக 26% CAGRல வளர்ந்துருக்கு. FY 21 4000 கோடி தான் இருந்தது. இப்போ 3 மடங்கு வளர்ந்து 13,107 கோடி கொடுத்துருக்காங்க. FY 29 ஃபர்ஸ்ட் ஹாஃப்குள்ளே அவங்க 25,000 கோடிக்கு அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணிடுவோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த கைடன்ஸை மீட் பண்ணாங்கன்னா, இல்லை அதை விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா, கண்டிப்பாக ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங்கோட பர்ஃபார்மன்ஸ் ஃபினாமலி சூப்பராக இருக்கும். அவங்க நெட் இன்கம் மார்ஜின் பாருங்கள் 29% CAGRல வளர்ந்துக்கிட்டே வருது. 449 crores இருந்திருக்கு FY 21. இப்போது 1,598 crores ஃபினாமலான பர்ஃபார்மன்ஸ். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் 29% CAGRல வளர்ந்துக்கிட்டே இருக்குது. 267 crores இப்போ 943 crores, ஆல்மோஸ்ட் 4 மடங்கு அவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இன் அ ஸ்பேன் ஆஃப் 5 years வளர்ந்துருக்கு. ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் அண்ட் NBFCஸ்ன்னு கூட சொல்லலாம். அண்ட் ரேஷியோஸ் வச்சு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம ரிட்டர்ன் ரேஷியோஸ் பார்த்துரும். ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் 10.1% இருக்குது, ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த இண்டஸ்ட்ரி. ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வச்சு பார்க்கும்போது 7.9% இருக்குது. நீங்கள் அதர் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங்கோட ரிட்டர்ன் ரேஷியோஸ் அது பெஸ்ட். ROEயும் பாருங்கள் 20% இருக்குது. NNPA GNPA மட்டும் ஸ்லைட்டாக டிட்டீரியேட் ஆகிருக்கு. பட் வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் அசெட் குவாலிட்டிங்கிறத மேனேஜ்மெண்ட் கிளியராகவே சொல்லியிருக்காங்க. நான் இந்த வீடியோவை ஏர்னிங்ஸ் காலுக்கு அப்புறமா தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். புதுசாக எந்த இன்ஃபர்மேஷனும் பெருசாக அவங்க ஷேர் பண்ணல. பட் மோர் ஆர்லெஸ் அவங்க அசெட் குவாலிட்டியில் இனிமேல் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களோட டிஜிட்டல் ஆப் வந்து எவ்வளோ நல்லா இருக்குங்கிற மாதிரி சில ஸ்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. நிஜமாலே அவங்களோட டிஜிட்டல் ஆன் டேக்கிங் ஆஃப் கஸ்டமர்ஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டெக்னாலஜி ட்ரிவனாக இருக்காங்க. த வே தேர் அக்வயரிங் கஸ்டமர்ஸ் அண்ட் மேனேஜிங் தம் ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக பண்ணிட்டு வராங்க. அவங்க டிஜிட்டல் ஆன்போர்டிங், KYC அண்ட் பேங்க் அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன்லாம் ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக இருக்குங்கிற மாதிரி அவங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருந்தாங்க. இது நிஜமாலே அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பூஸ்ட் பண்ணுதா இல்லைங்கிறத நம்ம ஃபியூச்சர் குவார்ட்டர்ஸ் தான் பார்க்க முடியும். பட் as of now they have already mentioned that most of the loans are approved within 72 hours. 90%க்கும் மேலே இருக்கிற லோன்ஸ் வந்து 72 ஹவர்ஸ்க்குள்ளேயே அவங்க அப்ரூவ் பண்ணிடுறாங்க, which is a efficient way of functioning. இப்போ நம்ம அவங்களோட ப்ராடக்ட் செக்மெண்ட்ஸை பார்த்துடலாம். 2 விதமாக அவங்க போர்ட்ஃபோலியோ பிரிச்சிருக்காங்க. ஒன்று ஹோம் லோன்ஸ், இன்னொன்று வந்து நான் ஹோம் லோன்ஸ், அதாவது ஸ்மால் பிஸ்னஸ் லோன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. இதை ஒரு தனி NBFCயாக அவங்க கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. அதாவது ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனியாக கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. NBFCயில் 3,801 crores-ம் ஸ்மால் பிஸ்னஸ் லோன்ஸ் அண்ட் நான் ஹோம் லோன்ஸாக தான் இருக்குது. 9,306 crores வந்து அதில் 67% ஹோம் லோன்ஸாக இருக்குது, 25% குவாசி ஹோம் லோன்ஸாக இருக்குது, இன்சூரன்ஸ் லோன்ஸ் வந்து 4%, டாப் அப் லோன்ஸ் வந்து 3% இருக்குது. ஸோ மெஜாரிட்டி அவங்க இன்னுமே ஹோம் லோன்ஸில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்த NBFC செக்மெண்ட்டும் நல்லாவே வளர்ந்துட்டு வருதுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 21% இயர் ஆன் இயர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டிஸ்பர்ஸ்மெண்ட்ஸ் 11%. GNPA அண்ட் NNPA மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக டிட்டீரியேட் ஆயிருக்கு. PAT 26%, ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் 0.14% அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 1.35% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. Q4 FY 26, அதாவது போன குவார்ட்டரும் இந்த குவார்ட்டர்னு மட்டும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 6% குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வளர்ந்துருக்கு. 21% டிஸ்பர்ஸ்மெண்ட்ஸ் வளர்ந்துருக்கு குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர். GNPA குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ஆக்சுவலி கம்மியாக இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் குவார்ட்டரோட அவங்க அசெட் குவாலிட்டி இப்போ கொஞ்சம் ஸ்லைட்டாக பெட்டராக இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வித்தின் 1 quarter 11% இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் 0.37% அண்ட் 1.2% ரெஸ்பெக்டிவ்லி குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரே இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க. இப்போ அவங்களோட காஸ்ட் ஆஃப் பாரோயிங்ஸ் அண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா ஈல்டு வந்து அவுட் பர்ஃபார்ம்ஸ் தேர் காஸ்ட் ஆஃப் பாரோயிங்ஸ். ஸோ அவங்களோட பாரோயிங்ஸ்க்கு அவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டும் இவங்க கொடுக்குற லோன்ஸ்க்கு அவங்க வாங்குற ஈல்டும் பெரிய விதமான ஒரு ஸ்ப்ரெட் இருக்குது. Q4 FY 26 ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஸ்ப்ரெட் இருந்திருக்கு. ஸோ தேர் பர்ஃபார்மன்ஸ் இஸ் ஆப்வியஸ்லி அமேசிங். அசெட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா என்ன தான் அவங்க NNPA இயர் ஆன் இயர் கம்மியாக இருந்தாலும் அவங்களோட 30+ DPD, அதாவது 30 நாளைக்கு மேலே
லோன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்காத இருக்கிற கஸ்டமர்ஸோட டோட்டல் கவுண்ட் கம்மியாகிட்டே இருக்குது. இவங்க கலெக்ஷன் எஃபிஷியன்ஸும் 100% தாண்டி இருக்குது. ஸோ தே ஆர் ஃபோக்கஸிங் ஆன் அசெட் குவாலிட்டி. தே வில் கண்டினியூ டு ஃபோக்கஸ் ஆன் அசெட் குவாலிட்டின்னு ஆப்டஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங்கோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருப்பீங்க. ஃபினாமினல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷேர் ப்ரைஸும் இன்றைக்கி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போது 5 கம்பெனிஸ் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் முதல் கம்பெனி ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் தான். இன்றைக்கி 4% மேலே அப்டேக் காமிச்சிருக்கு. ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் எண்ட் ஆஃப் த டேயில் என்ன ஷேர் ப்ரைஸில் முடியுதுன்னு வெயிட் பண்ணியே பார்ப்போம். பட் இந்த ப்ரைஸ் வந்து ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, நான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு டைம் ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் இதோட ஒரு 1 or 2% லோவராக தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் இஸ் லுக்கிங் வெரி அட்ராக்டிவ்ங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். நான் அங்கேருந்து டவுன்லோட் ஆவரேஜ் பண்ணிகிட்டே வந்தேன். அண்ட் ஐ டபுள் டவுன் ஆன் எவ்ரி டிப். அண்ட் கொஞ்சமாக அது ஏறும்போது வாங்கினேன். பட் ஒரு 220 ரேஞ்சில் நிறுத்திட்டேன். பிகாஸ் இட் கிராஸ் 10% ஆஃப் மை போர்ட்ஃபோலியோ இன் டர்ம்ஸ் ஆஃப் வெயிட்டேஜ். அண்ட் என்னோட பொசிஷனும் சிக்னிஃபிகண்ட்டாக பில்ட் ஆயிருச்சு. என்னோட ஆவரேஜ் காசும் சிக்னிஃபிகண்ட்டாக கம்மியாயிருச்சு. ஸோ என்னோட ஆவரேஜ் ரஃப்லி அரௌண்ட் 220, 230 எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. அங்கேருந்து ஒரு 20% அப்சைடில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் இந்த ரேஞ்ச்லேருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா, இந்த 290 மார்க் ரஃபாக 300 ருபீஸ்னு கூட வச்சுக்கோங்க, அதுலேருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக இட் வில் கோ வெரி லாங்குங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் எனக்கு ஆனால் அவ்வளோ எக்ஸ்பர்டீஸ் கிடையாது. பட் ப்ரைஸ் டு புக் ரேஷியோ எடுத்து பாருங்கள். அவங்க லிஸ்ட் ஆனதுலேருந்து ஆவரேஜாக 4 to 4.5 டைம்ஸ் ப்ரைஸ் டு புக் ரேஷியோலாம் மீடியனாக ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்காங்க. இப்போ லெஸ் தென் 3 டைம்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கேருந்து தேர் இஸ் ஸ்டில் 20-30% அப்சைட் ஃபார் தம் டு கோ டு ரீச் தேர் மீடியன். மீன் ரிவர்ஷன் நடந்ததுன்னா அது நடக்கலாம். ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் பற்றி பல வீடியோஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 5 ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங். ரெண்டாவதும் ஒரு ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனி தான். மீதி 3 கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் லார்ஜ் கேப் கம்பெனிஸ். எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸை நான் சூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் எவ்வளோ ஹை க்ரோத் நேமோ, எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் ஒரு வேல்யூ பிக்காக நம்ம எடுத்துக்கலாம். அவங்க பிலோ புக் வேல்யூ தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. 0.83 டைம்ஸ். பி ரேஷியோ பாருங்கள், லெஸ் தென் 6ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இதுக்கு சில காரணங்களும் இருக்குது. அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்துடலாம். அவங்களோட ரெவென்யூ ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸாக அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு. இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியர் பிக்சர் கிடைக்கும். மார்ச் 2021, 22, 23, 24 வரைக்கும் க்ரோ ஆனவங்க 24லேருந்து பெரிய க்ரோத்தை காட்டவே இல்லை. கிட்டத்தட்ட 27,000 ரெவென்யூ பண்ணியிருக்காங்க 2024. இப்போ FY26ல் 28,000 பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லவே இல்லை. அவங்களோட நெட் ப்ராஃபிட்டும் பாருங்கள், கொஞ்சமாக க்ரோத் வந்து ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி வேகமாக வளர்ந்துட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப வேகம்னு சொல்ல முடியாது, டீசெண்டாக வளர்ந்துருந்தாங்க. பட் நெட் ப்ராஃபிட் ஸ்லோ டவுன் இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் சில பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்லாம் ரொம்பவே சீப்பான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கொடுத்துருந்தாங்க. இவங்களால அவங்க கூட காம்பீட் பண்ண முடியல. பட் எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் இங்கேருந்து ஒரு 10% ரேட்டில் க்ரோ பண்ணால் கூட வித் தேர் ப்ரைஸ் டு புக் ரேஷியோ ரிவர்ட்டிங் பேக் டு 1 or above டீசெண்டான ரிட்டர்ன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இஃப் யூ ஆர் அ கன்சர்வேட்டிவ் பிளேயர், இஃப் யூ வாண்ட் அ வேல்யூ பிக், ஹவுசிங் ஃபினான்ஸ் செக்டரில் எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட் ஸ்டாக்ஸ். பட் தே ஆல்சோ ஆர் சீப் ஃபார் அ ரீசன். ஸோ அதை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் அவங்க 0.91 டைம்ஸ் ப்ரைஸ் டு புக் ரேஷியோக்கு மேலே போனாங்கன்னா தே வில் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அதில் உங்களுக்கு டீசெண்டான ரிட்டர்ன் கிடைக்கும். அது தவிர இவங்க ஒரு 10% ரேட்லையாவது க்ரோ ஆவாங்க நான் எதிர்பார்க்குறேன். அது நடக்கலைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி க்ரோ பண்ணாங்கன்னா, இவங்க கைடன்ஸ் கொடுத்த மாதிரி ஓரளவுக்கு டீசென்ட் ரேட்டில் க்ரோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக யூ கேன் எக்ஸ்பெக்ட் மார்க்கெட் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ். நீங்கள் எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸை ஹோல்ட் பண்ணுறீங்களா இல்லையா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த ஷேர் ப்ரைஸ் மார்ச் டைமில் ரொம்பவே கரெக்டாக இருந்தது. அந்த டைமில் ரொம்ப சீப்பாக கிடச்சாங்க. அங்கே டிப்பில் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு இது ஒரு சூப்பரான அக்யூமுலேஷன் டைம். இங்கேயுமே இது சீப்பாக தான் இருக்குது. பட் ஐ வில் வெயிட் ஃபார் அ கரெக்ஷன் டு என்டர் இன் டு தி ஸ்டாக். நம்ம நிறையா கம்பெனிஸை மார்ச் ஃபெப்ரவரி முன்னாடியே வாங்கியிருந்தோம். இந்த வார் டைமில் நம்மளுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியில் என்னோட ஆவரேஜ் காசை சிக்னிஃபிகண்ட்டாக குறைச்சனால தான் என் போர்ட்ஃபோலியோ இப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. அப்போ இதுலேருந்தே க்ளீனாக தெரியுது டிப்பில் நம்ம அதிகமாக வாங்கணும். அங்கேயும் நம்ம வந்து கம்மி ஷேர்ஸ் வாங்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் பார்க்கவே முடியாது. நம்ம ஆவரேஜ் காஸ்ட்டும் கம்மியாகாது. நம்ம அதிக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டிப்பில் போடலன்னா பெரிய ரிட்டர்ன்ஸும் வராது. இது கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸில் தான் எல்லாருக்குமே புரியும். இப்போ பஜாஜ் ஃபினான்ஸ்க்கு வரலாம். இதுதான் 3rd கம்பெனி. 6 lakh crore மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி. இது என்னடா இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது, இது இங்கேருந்து எப்படி வளரும்னு கேட்டிங்கன்னா, லார்ஜ் கேப் கம்பெனிஸ் கூட கண்டிப்பாக காம்பவுண்டிங் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலாம். இதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. இவங்க 973 rupees ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களோட ப்ரைஸ் ஆல் டைம் ஹைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் 5 year டைம் ஃப்ரேமில் எடுப்போம் 1100 rupeesலேருந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் ஹெவிலி கரெக்டட் ஃப்ரம் த டாப். ஸோ இந்த பீக்கில் வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்க தான் செய்யுது. ஆனால் நம்ம அவங்களோட ஹிஸ்டாரிக்கல் வேல்யூஷன் எடுத்து பார்ப்போம். ப்ரைஸ் டு புக் ரேஷியோ அவங்க 5 times ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. 5 year டைம் ஃப்ரேமில் அவங்க மீடியன் ப்ரைஸ் டு புக் ரேஷியோ 7.5. ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா 8 கிட்ட இருக்குது. பட் இவங்க மறுபடியும் 8 times ப்ரைஸ் டு புக் ரேஷியோ 7.5 times ப்ரைஸ் டு புக் ரேஷியோ போவாங்களான்னு கேட்டிங்கன்னா, இவங்களால் அந்த க்ரோத்தை மெயின்டைன் பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் இது ஒரு பிரிஸ்டீனான ஒரு இன்ஸ்டிடியூட். பஜாஜ் ஃபினான்ஸ்க்குன்னு ஒரு தனி நேம் இருக்குது. இவங்க க்ரோத் ரேட்ஸும் டீசெண்டாக இருக்கும். இவங்களோட அசெட் குவாலிட்டியும் ஃபினாமினலி சூப்பராக இருக்கும். இதை பற்றி ஒரு டீப் டைவ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டிப்பில் இது ஒரு சீப்பான ப்ரைஸில் கிடச்சதுன்னா ஐ எம் வெயிட்டிங் டு அக்யூமுலேட் கம்பெனிஸ் லைக் திஸ்.
ஒரு 800 ருபீஸ் ரேஞ்சில் இல்லை அதோட கொஞ்சம் கீழே தான் என்றைக்காவது ஒரு நாள் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நான் இதை அக்யூமுலேட் பண்ணுவேன். Bajaj Finance is one of the best investment opportunities. Even now, I would calculate it as a fair value based business. ஆனால் இதில் நிறையா ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட்டு தான். மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் ஆர் மார்க்கெட் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் ஸ்டில் பாசிபிள், பட் ஐ வுட் வெயிட் ஃபார் இட் டு கரெக்ட் பிஃபோர் இன்வெஸ்டிங். 4வது கம்பெனி சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் கம்பெனி. இதுவுமே ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி தான். 1,43,975 crore மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி. இவங்களோட ரிட்டர்ன் ரேஷன்ஸும் ஒன் ஆஃப் த பெஸ்ட். இவங்களோட பேலன்ஸ் ஷீட்டும் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கன்சர்வேட்டிவான ஃபர்ம் தான். இவங்களோட புக் வேல்யூ 357 rupees இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 4.5 times அவங்களோட ப்ரைஸ் டு புக் ரேஷியோ இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் 4.8 கிட்ட இருக்குது. அவங்களோட மீடியன் ப்ரைஸ் டு புக் ரேஷியோ 5 year டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா 5.5. ஸோ தட்ஸ் a 10% டிஸ்கவுண்ட் தர். ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா 3.4 times தான் அவங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ தேர் ட்ரேடிங் ஸ்லைட்லி இன் ஓவர் வேல்யூட் ஜோன். ஆனால் இவங்க லாஸ்ட் 5 year டைம் ஃப்ரேமோ இல்லை லாஸ்ட் 10 year டைம் ஃப்ரேமோ பார்த்தீங்கன்னா கோவிட் அப்போ மட்டும்தான் அவங்க அந்த 3.54 times கீழே வந்திருக்காங்க. மற்ற எல்லா டைமே அவங்க எஸ்பெஷலி லாஸ்ட் 5 years பார்த்தீங்கன்னா 4 times ப்ரைஸ் டு புக் ரேஷியோக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்காங்க. இந்த மார்ச் டைமில் மட்டும்தான் அவங்க 4 times கீழே கொஞ்சம் ட்ராப் ஆகிருந்தாங்க. இர்ரெஸ்பெக்டிவ் சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை பஜாஜ் ஃபினான்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம அதுக்கு அடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிற கம்பெனியாக இருக்கட்டும், எல்லாமே ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் ட்ரேட்ஸ் இன் ப்ரீமியம். ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸ் நிஜமாலே உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணணும்னா, இதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் ஜெனரேட் பண்ணணும்னா யூ ஹவ் டு வெயிட் ஃபார் த ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஃபண்ட்ஸ் தேவை. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் டோட்டலாக இன்ஃப்யூஸ் பண்ணுற கேபிட்டல் ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 ஒரு மாதம் போடுவீங்கன்னா, இந்த மாதிரியான டைமில் வேர் மார்க்கெட்ஸ் ஆர் நாட் கிவிங் எக்ஸ்ட்ரீம் அட்ராக்டிவ் வேல்யூவேஷன், ஒரு 2,000-2,500 போடுறதை நிறுத்திக்கிட்டு அதை கேஷாக பில்ட் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ 7,500 மட்டும் போடலாம். வி ஆர் டேக்கிங் ஷார்ட் டேர்ம் ரிஸ்க். பட் அந்த 2,500 நான் இன்வெஸ்டடாக இருக்கிற அமௌண்ட் இருக்குல்ல, அது ஒரு டெட் ஃபண்ட்லையோ இல்லை சும்மா பேங்க் அக்கௌண்ட்லேயே வச்சிங்கன்னா கூட எவ்ரி 1 or 2 years மார்க்கெட் கரெக்ட்ஸ் பை 15-20%. அந்த மாதிரியான டிப்ஸில் அந்த 2,500 நீங்கள் மாதம் கலெக்ட் பண்ணிவிட்டு எண்ட் ஆஃப் 1 year அதுவே வந்து ஒரு டீசெண்டான அமௌண்ட்டாக இருக்கும். நீங்கள் மந்த்லி போடுற அமௌண்ட்டோட ஒரு 3 மடங்கு 4 மடங்கு பெரிய அமௌண்ட். அப்போ யூ ஆர் பையிங் த டிப் அண்ட் யூ ஆர் பையிங் லாட்ஸ் இந்த டிப். ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். நான் எப்போவுமே என்னோட என்டையர் இன்வெஸ்டபிள் அமௌண்ட்டை ஃபுல்லாக போட மாட்டேன். ஸ்டாகர்ட் ஃபேஷனில் தான் போட்டுட்டு வருவேன். சிலதை கேஷாவோ இல்லை இன் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ்லேயோ அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிகிட்டே வருவேன். கரெக்டான டைமில் அதை ஓப்பன் பண்ணி உள்ளே போட்டோன்னா நம்மளால் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியும், லம்சம்ஸும் பண்ண முடியும், கரெக்டான டிப்ஸ்லையும் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ட்ரை தி ஸ்ட்ராட்டஜி இஃப் யூ ஹேவன்ட். இது ஒரு சஜஷன் தான், இட்ஸ் நாட் ஃபினான்ஷியல் அட்வைஸ். கடைசி கம்பெனி சுந்தரம் ஃபினான்ஸ். அதர் ஃபினான்ஷியஸோட கம்பேர் பண்ணி பாருங்கள். இவங்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் இஃப் நாட் த மோஸ்ட் கன்சர்வேட்டிவ் லெண்டர் ஐவ் எவர் சீன். 50,000 crore மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி. இவங்களோட ப்ரைஸ் டு புக் ரேஷியோ 3.46 times இருக்குது. லாஸ்ட் 5 yearsல அவங்களோட ஆவரேஜ் ப்ரைஸ் டு புக் ரேஷியோ கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ தே மைட் பி இன் ஃபேர் வேல்யூ, பட் ஹிஸ்டாரிக்கலாக தேவ் ட்ரேடட் சீப்பர். ஆனால் இட் இஸ் பிஃபோர் 2015. 2015க்கு அப்புறம் பாருங்கள், அவங்க இந்த கோவிட் டைம்லையும் 2022 ஒரு தடவை மார்க்கெட் கரெக்ட் ஆச்சுல, அந்த 2 டைமோட தான் அவங்க 3 times ப்ரைஸ் டு புக் ரேஷியோ கீழே வந்திருக்காங்க. மற்ற எல்லா டைம்லையுமே அவங்க 3 times ஆர் அபோவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்காங்க. இவங்களோட புக் வேல்யூட க்ரோத் ரேட்டுமே டீசெண்டாக இருக்குது. 3 years பேக் அவங்களோட புக் வேல்யூ 700 rupees இருந்திருக்கு. இப்போ 1,362. ஆல்மோஸ்ட் 60-70% 3 yearsல க்ரோ பண்ணியிருக்காங்க. இதே ரேட்டில் அவங்க புக் வேல்யூ க்ரோ பண்ணி அவங்க ப்ரைஸ் டு புக் ரேஷியோ இதே ரேஞ்சில் இருந்ததுன்னா யூ வில் கெட் டீசென்ட் ரிட்டர்ன்ஸ். பட் இஃப் யூ கெட் அன் அதர் ஆப்பர்ச்சுனிட்டி வேர் இட்ஸ் ட்ரேடிங் பிலோ 3 times, கண்டிப்பாக இந்த கம்பெனிலாம் போர்ட்ஃபோலியோவில் கண்ணை மூடிட்டு வாங்கலாம். கன்சர்வேட்டிவ் லெண்டர், ஒண்டர்ஃபுல் பேலன்ஸ் ஷீட், அட்ராக்டிவான வேல்யூவேஷனில் அப்போ ட்ரேட் ஆகிட்டு இருப்பாங்க. அண்ட் லாங் டேர்ம் காம்பவுண்டராக இந்த மாதிரியான கம்பெனிஸ் கண்டிப்பாக இருக்கும். சுந்தரம் ஃபினான்ஸ் வாஸ் அ வெல்த் கிரியேட்டிங் ஸ்டாக் ஃபார் மெனி. நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக எடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து 50 times 60 times ரிட்டர்ன் கொடுத்த ஒரு கம்பெனி இன் அ ஸ்பேன் ஆஃப் 20 years. 20 yearsல நீங்கள் வந்து ஒரு 50 times 60 times ரிட்டர்ன் கொடுக்குற கம்பெனிலாம் பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். இந்த மாதிரி ரொம்ப ஃபியூ கம்பெனிஸ் தான் இருப்பாங்க. பஜாஜ் ஃபினான்ஸ், சுந்தரம் ஃபினான்ஸ் பண்ணுற கம்பெனிஸ்லாம் ரொம்பவே கஷ்டம். ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் வில் கண்டினியூ டு காம்பவுண்ட் இந்த லாங் டேர்ம் ப்ரொவைடட் வி கேட்ச் தம் அட் த ரைட் டைம். ஸோ இந்த வீடியோவில் நான் 5 கம்பெனிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஐ ஹோப் யூ ஃபவுண்ட் இட் யூஸ்ஃபுல். ஆப்டஸ் வேலி ஹவுசிங்கோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸ்பந்தனாஸ் பற்றி ரைட்ஸ் இஷ்யூ பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஐ ஹோப் இட் வாஸ் யூஸ்ஃபுல் டு தட் யூசர். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.